என் அன்பு மாணவ செல்வங்களே, எல்லாருக்கும் இந்த குரல் தாத்தாவின் வணக்கம். இன்னைக்கு வான் சிறப்பு அதிகாரத்தை பற்றி கதையை கேட்குறீங்களா? ஒரு பெரிய மரத்தில் குருவி, கிளி, மயில் எல்லாம் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு குருவி சொன்னது, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குன்னு. கிளி சொன்னது, ஆமாம், ரொம்ப நாட்களாக மழை இல்லாமல் குளங்களெல்லாம் தண்ணீர் இல்லாமல் காஞ்சி கிடக்குதுன்னு. மயில் மெதுவாக சொன்னது, மழை வராது போல இருக்கே. எல்லா பறவைகளும் கவலையுடன் மேலே பார்த்தது. வெயில் ரொம்ப அடிச்சுது. குருவி சொன்னது, மழை இல்லைன்னா நமக்கு தண்ணீர் கிடைக்காதுன்னு. கிளி சொன்னது, தண்ணீர் இல்லைன்னா மரம் காஞ்சிரும்னு. மயில் சொன்னது, மரம் இல்லைன்னா நாம் எங்கே போகிறது? அப்போ வானத்தில் கருமேகம் வந்தது. குருவி சந்தோஷமா மேகம் வந்துருச்சுன்னு கத்துச்சு. துளி துளியா மழை வந்தது. கிளி ஆகா மழைன்னு சொன்னது. மயில் சந்தோஷமா ஆட ஆரம்பிச்சுது. மழை பெய்ய பெய்ய குளமெல்லாம் நிரம்பிச்சு. பறவைகள் எல்லாம் தாகம் தீர தண்ணியை குடிச்சுது. மரம் பச்சையாயிடுச்சு. எல்லாருக்கும் மகிழ்ச்சி. குருவி மழை வந்ததால் தான் நாம் வாழ முடிஞ்சதுன்னு சொன்னது. கிளி மழை வெறும் நீர் இல்லைன்னு சொன்னிச்சு. மயில் மழைத்தான் நமக்கு உயிர்னு சொன்னது. எல்லா பறவைகளும் சேர்ந்து சொன்னது, மழை இல்லைன்னா உலகம் இருக்காது, அதனால் மழையை அமிர்தம் போல போட்டணும்னு சொல்லி எல்லா பறவைகளும் மகிழ்ச்சியுடன் இறை தேட பறந்து போச்சு. பிள்ளைகளா, கதையை கேட்டீங்களா? இதைத்தான் திருவள்ளுவர் 2வது அதிகாரமான வான் சிறப்பு அதிகாரத்தில் முதல் குறள் சொல்லுகிறார். அந்த குறள், வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. இந்த குறளின் விளக்கம், அமிர்தம் என்பது அதை உண்டவர்களை அழியாதிருக்க செய்வது போல உயிர்கள் இருந்து கொண்டே இருக்கும்படி உலகத்தை அழிவின்றி வாழ வைப்பது மழை. அதனால் மழை அமிர்தத்துக்கு ஒப்பானது. இதுதான் திருக்குறளின் 11வது குறளின் விளக்கம். அதனால இந்த குறள் தாத்தா என்ன சொன்னேன், தினம் தினம் காலையில் எழுந்ததும் ஒரு 15 நிமிடமேனும் திருக்குறள் படிக்க சொன்னேன் தானே. அதனால இந்த குறள் தாத்தா சொன்னதை கேட்டு நீங்க நல்லா படிச்சு நீங்க படிக்கிற பள்ளிக்கும் உங்க பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்ப்பீங்களா? மறுபடியும் இன்னொரு கதையை சொல்றதுக்கு வர்றேன். எல்லாருக்கும் நன்றி.